இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா 6th செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். இதுல முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த இடம் கிராமங்கள்ல விவசாயம் தான் முக்கிய தொழில். அப்ப கிராமங்கள்ல எந்த தொழில் வந்து முக்கியமான தொழில் அப்படின்னு கேட்டாங்கன்னா விவசாயம் அப்படின்றது ஒரு முக்கியமான தொழில். சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தை அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். அப்ப கிராமங்கள்ல வாரம் அப்படின்னா மாதம் ஒரு முறை ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு மக்களோட தேவைக்கேற்ற குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தோம்னா சந்தை. இப்ப சந்தை இந்த மாதிரி கூட்ட கொடுத்துட்டு இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்தைன்னு அர்த்தம். சரியா? ஸோ இது நோட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நுகர்வு பண்டங்கள். அப்ப நுகர்வு பண்டங்கள்லாம் என்ன? அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலேருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் நுகர்வு பண்டங்கள்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் அரிசி, துணி, மிதிவண்டிகள். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற நாம் ஏற்கனவே சொன்னது போல கிராமத்துல தான் பெரும்பாலான பொருட்கள் விளைவிக்கப்பட்டு சந்தைக்கு கொண்டு வர அப்படின்னு. சந்தைக்கு பொருட்கள் எங்கேருந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னா கிராமத்துல இருந்தா எடுத்துட்டு வருவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சந்தையில என்ன செயல்பாடு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறது விற்கிறது தான். வாங்குறது மட்டும்தான் நடக்குமா அப்படிங்கிறது கிடையாது. வாங்குறதும் நடக்கும் பிளஸ் வந்து விற்கிறதும் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் சேமிப்பு அப்படின்னா கையில கிடைக்கக்கூடிய வருமானத்துல நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தொகை. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா இதுல ஒரு 800 ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் 200. இதுதான் வந்து பார்த்தோம்னா சேவிங்ஸ். ஸோ இதுதான் சொல்ல வராங்க. ரைட்டா? அப்புறம் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை இவ்வளோ போல இல்லாகி தோன்றாக்கிடும். அதாவது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தோட அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாகி பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும். சேவிங்ஸ் இல்லாம வாழ்ந்தீங்க அப்படின்னா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கைகளை போல இல்லாகி தோன்றா கெடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட பணம் கொடுத்துருக்காங்க. இப்ப ஜெர்மனி அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்தோம்னா ஜெர்மனில யூரோ தான் பயன்படுத்துவாங்க. ஜெர்மனி யூரோ கண்ட்ரி. பிரேசில்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியால் பயன்படுத்துவாங்க. ரியா. ஓகேவா? பிரேசில்ல ரியா. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ரூபாய் பயன்படுத்துவோம் நம்ம. அதுக்கப்புறம் அர்ஜென்டினால வந்து பார்த்தோம் அப்படின்னா பெசோ பயன்படுத்துவோம். பெசோ. சீனால யுவான். சரியா? இதெல்லாம் வந்து பயன்படுத்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்தையில விற்கப்படும் பொருட்களுக்கு சிறு வியாபாரிகளும் மக்களும் பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பண்டைய காலத்துல என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா பண்டமாற்று முறை தான் ஃபாலோ படுத்துவாங்க. அதான் ஒரு பண்டத்துக்கு பதிலாக இன்னொரு பண்டத்தை கொடுத்து வாங்கிறது. இப்போ ஒரு அரிசி மூட்டைக்கு பதிலாக தேவையான அளவு துணியை பெற்றுட்டு துணியை வாங்கிட்டு அரிசியை கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்து பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்றாங்க. இதில் சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து அரிசி அதிகமா இருக்கும் ஆனா நெசவாள்கிட்ட துணி அதிகமா இருக்கும். அரிசி வச்சிருக்கவங்க வந்து துணியை வாங்க ஆசைப்படுவாங்க. ஆனா துணியை வச்சிருக்கவங்க அரிசியை வாங்க தயாரா இருக்க மாட்டாங்க. தயாரா இருக்கணும், இருந்தாதான் பண்டமாற்று முறை நடக்கும். அப்படி இல்லைன்னா பண்டமாற்று முறை நடக்காதுன்னு சொல்ல வராங்க. முதல்ல முதல் நிலை தொழில் இதான் நமக்கு அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க பிசியில. முதல் நிலை தொழிலுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு. அப்ப உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யுது. மூலப்பொருளை உற்பத்தி செய்யறதுதான் முதல்நிலை தொழில். இப்ப வேளாண்மை பண்ணலாம், கால்நடை வளர்க்கிறது, மீன் பிடிக்கிறது, சுரங்க தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகை, ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல், மரம் வெட்டுறது, இது எல்லாமே முதல்நிலை தொழில் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து பண்டங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளும் போது பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் மாறுபாடு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. இப்பிரச்சனையை தீர்க்க கண்டுபிடிக்க கருவி தான் வந்து பணம். பண்டமாற்று முறையில் நிறைய சிக்கல் இருக்குன்றாங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது தான் பணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அரிசி பருப்பு மாதிரியே காய்கறி உற்பத்தியும் கிராமங்கள்ல தான் அதிகம். அரிசி பருப்பு மட்டும்தான் கிடையாது, காய்கறி உற்பத்தியும் கிராமங்கள்ல தான் அதிகம். பால், காஃபி, டீ போன்ற பானங்களில் சேர்க்கும் சர்க்கரை ஆலைகளில் தான் உற்பத்தி ஆகுது என்றாலும் அதற்கு மூலப்பொருள் கரும்பு கிராமங்களில் தான் விளையுது. சரியா? மிளகால தொடங்கி கடுகு வர பெரும்பாலான பொருட்கள் எல்லா பொருளும் வந்து கிராமத்துல என்னப்போ வரும். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய சர்க்கரையே வந்து பார்த்தோம்னா ஃபேக்டரியில உற்பத்தி ஆனாலும் அதுக்கு தேவையான கரும்பே கிராமத்துல இருந்தா வரும். சரியா? இப்ப இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க விவசாயிகள் உழவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது வேளாண்மை மற்றும் மேய்ச்சல்ல ஈடுபடுபவர்கள் விவசாயிகள் மற்றும் உழவர்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இரண்டாம் நிலை தொழில். இப்போ முதல் நிலை தொழில் பார்த்துட்டோம். இப்ப இரண்டாம் நிலை தொழில். முதல்நிலை தொழில்கள் மூலம் சேர்க்கப்படும் மூலப்பொருட்களிலிருந்து
இயந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள். அப்ப தொழில்துறைன்னு சொல்லலாம். இரண்டாம் நிலை தொழிலுக்கு இன்னொரு பேரு தொழில்துறை. இதுல என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்களை வந்து வகைப்படுத்துறாங்க. மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்களை வந்து வகைப்படுத்துறாங்க. அப்போ மூலப்பொருளை பயன்பாட்டு அடிப்படையில் பிரிச்சோம் அப்படின்னா, வேளாண் அடிப்படை தொழிற்சாலை, வேளாண்மையை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள். அப்போ பருத்தி தொழிற்சாலை, சக்கரை தொழிற்சாலை, உணவு பதப்படுத்தல் தொழிற்சாலை, இது எல்லாமே வேளாண்மையை சார்ந்து இருக்கக்கூடியது. இப்போ பருத்தி, சக்கரை, உணவு பதப்படுத்தல் இதெல்லாம் வரும். காடு சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னா காட்டை நம்பி இருக்குது. அப்போ காகித தொழிற்சாலை, மரசாமான்கள், கட்டுமான பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியதெல்லாம் இது சார்ந்திருக்கும். இப்போ கனிம தொழிற்சாலை அப்படின்னா கனிமத்தை நம்பி இருக்கக்கூடியது. இப்போ சிமெண்ட்டு, இரும்பு, அலுமினியம் இந்த தொழிற்சாலைகள்லாம் வரும். கடல் சார் தொழிற்சாலை அப்படின்னா கடலை சார்ந்து இருக்கக்கூடியது. அப்போ கடல் உணவு பதப்படுத்தல் இதெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காந்தி சொல்லியிருக்கக்கூடிய இந்த லைன் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, கிராமங்களில் தான் நாட்டின் முதுகெலும்பு, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமங்கள் நம் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார் சொன்னது அப்படின்னா காந்தி. அதுக்கப்புறம் மூன்றாம் நிலை தொழில்கள். மூன்றாம் நிலை தொழில்கள்லாம் ஒன்றும் இல்லை, முன்னாடி பார்த்த முதல் நிலை, அப்புறம் வந்து இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலையில குறிப்பாக தொழில்துறையில பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குது. சேவைகளை வழங்குறதுனால இதை சேவைத்துறைன்னு சொல்லலாம், அப்படின்னா மூன்றாம் நிலை துறைன்னு சொல்லலாம். ரைட்டா? அதாவது முதல் நிலை தொழிலுக்கும் இரண்டாம் நிலை தொழிலுக்கும் தேவையான சேவைகளை கொடுக்கறதுனால. இப்போ எக்ஸாம்பிள், இரண்டாம் நிலை தொழில் உற்பத்தியான ஒரு பொருளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல அந்த சேவைகளை கொடுக்கறதுனால சேவை தொழில்னு சொல்லுவோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் போக்குவரத்து, சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்து. போக்குவரத்து தான் சேவைத்துறை தான். இப்போ தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே தொலைத்தொடர்பு தான் வருது. ஸோ இதுவும் வந்து சேவை தான். அப்புறம் வர்த்தகம், வங்கி இது எல்லாமே சேவை தான். பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தெல்லாம் வர்த்தகத்தில் வந்துடும். வங்கியில பண பரிமாற்றம், வங்கி சேவை இது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில்களில் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உலக மக்கள் தொகையில 50% அதிகமான மக்கள் நகரங்கள்ல தான் வாழ்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 47% மக்கள் தான் நகரங்கள்ல வாழ்றாங்க. புரியுதா? உலக மக்கள் தொகையில 50% அதிகமான மக்கள் வந்து நகரத்துல வாழ்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்கணும் வச்சுன்னா, மற்ற நாடுகள்ல ஒரு 55 பேர் வந்து நகரத்துல வாழ்றதா சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 47% மக்கள் தான் நகரங்கள்ல வாழ்றாங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு உற்பத்தி தொழிலும் சேவை தொழிலும் சிறந்து விளங்கும் மாநிலம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கிராமங்களை விட நகரங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகம். கிராமத்தை கம்பேர் பண்ணும்போது நகரங்களில் வேலை வாய்ப்பு அதிகம். சிறு தொழில் செய்பவர்கள் தொடங்கி அமைப்பு சாரா தொழில்கள் வரை நகரத்துல தான் அதிகமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராமத்துல முடித்திருத்தகம், துணிகளை துவைத்து இஸ்திரி போட்டு கொடுக்கும் சலவை நிலையங்கள் எல்லாம் 1-2 தான் இருக்கும். ஆனா நகரத்துல இந்த மாதிரி இருக்காரு. சிறு தொழில் செய்பவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வடிவமைக்கப்பட்ட சாலைகள், துறைமுகம், விமான நிலையம், ரயில் நிலையம் போன்ற இடங்கள் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடக்க துணை புரிகின்றன. இதற்கு உதவுவதற்கு ஏற்றாற் போல வங்கி கிளைகள் நகரங்களில் அதிகம். நகரங்கள்ல தான் அதிகமா இருக்கும். அன்றாட பணப்புழக்கத்திற்கு பெருமளவில் வங்கிகள் உதவி செய்வதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துணை நிற்கின்றன. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணா போதும். இது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில்கள் தான். பாருங்க, பேங்க்கு, விமான நிலையம் இது எல்லாமே சேவை தானே. ஸோ இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்றாம் நிலை தொழில்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும், நுகர்வோர். நுகர்வோர்னா யாருன்னா பொருட்களை பயன்படுத்தக்கூடியவங்க தான் நுகர்வோர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் குடியிருப்புகள் அப்படின்னா மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும்.